கிருபையினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, Reading 1 Peter chapter 5 and verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he careth for you. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he careth for you. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு மிகவும் ஒரு சந்தோஷமும் ஒரு ஆறுதலும் உண்டாகிறது. When we happen to read this promise, we have a great consolation and a comfort. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட மனிதனாக இந்த பூமியில் வந்து அவதரித்த போது நம்முடைய பாவங்களுக்கு சாபங்களுக்கு ஒரு நிவாரணத்தை உண்டு பண்ணுகிற பாவ நிவாரண பலியாக அவர் வெளிப்பட்ட போது அவருடைய வார்த்தை இப்படியாக இருந்தது. Even our Lord Jesus Christ, when he incarnated in the form of man and was offered as a sacrifice for our sins and sickness, his words were this. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். Come unto me, all ye that are weary and are heavy laden, and I will give you rest. பாருங்க, நம்முடைய பரம தகப்பனுடைய பாரம், நமக்கு இருக்கிற கவலைகள் பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவதாகவே இருக்கிறது. Look at the burden of our heavenly Father. He wants to supply us rest, whatever our burdens and cares may be. ஏசாயாவுடைய புத்தகம் 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, Turning to the book of Isaiah chapter 53 and verse 11. அங்கே அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தவராக வாசிக்கிறோம். Here we read, he bears our iniquities. 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். Verse 12, he bear our sin. அவர் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று அந்த 53ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Verse 4 of that 53 we read, he had borne our griefs. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது நம்முடைய நோய்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Turning to Matthew 8, he has borne all our sicknesses and infirmities. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது நம்முடைய சாபங்களை கல்வாரியிலே சிலுவையிலே சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Galatians 3:13 says, he bore our curses too. அவர் நம்முடைய பாரங்கள் கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவர். He is a God who is able to deliver us from all our burdens. அந்த சாபங்களுக்கு காரணமான பாவங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நிவாரணத்தை உண்டு பண்ணும்படியாய் அவர்தாமே நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்திருக்கிறார். Because in order to atone for our sins and curses and burdens, he himself has given us life. நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்ததாக 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Verse 4 we read, he had borne our griefs. நீங்களும் நானும் துக்க முகமாய் இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. It is not his will that you remain grieved. நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து எவ்வளவு பாரப்படுகிறோம். We burden so much about our அவர் children. நல்ல சந்தோஷத்தோடு கூட வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று எவ்வளவாய் அவர்களை குறித்து நாம் நினைவு கூறுகிறோம். And we think about them that they should have a joyful living. பரம தகப்பனும் கூட நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் கல்வாரியிலே சுமந்து விட்டார். Even our heavenly Father hath borne all our griefs upon the cross. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Isaiah 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். He hath borne our griefs. அவர் சுமந்து தீர்த்திருக்கிறபடியால் நீ நான் எந்த விதம் துக்கப்பட வேண்டியது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. Because he has finished bearing and carrying it, we need not burden about it. நம்முடைய நோய்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்திருக்கிறார். He hath borne all our sicknesses and infirmities. ஆகையினால் தான் அவர் நன்மை செய்கிறவராய் வியாதியில் அகப்பட்ட பிசாசின் கட்டுகளில் காணப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராய் சுற்றி நடந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That is why it is written in the word of God, he went about doing good, healing the sick. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. So நீங்களும் நானும் எந்த விதமான ஒரு பாரத்தையோ கவலைகளையோ சுமந்து கொண்டிருப்பது அவருடைய சித்தம் அல்ல. it is not at all it is will that we bear burdens and கர்த்தர் griefs. சொல்லுகிறார், என் மகனே மகளே, உன்னுடைய பாரம் துக்கம் கவலைகள் எல்லாவற்றையும் நான் சுமந்து தீர்த்து விட்டேன். But the Lord says, my daughter, my son, I have finished bearing all your griefs. அதனால் தான் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும் போது, That is why when we happen to read Psalm 55:22, கர்த்தர் மேல்
மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் உன்னுடைய பாரத்தை வைத்து விடு. Cast thy burden upon the Lord, அவர் உன்னை ஆதரிப்பார். for he shall sustain thee. அவர் உன்னை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். He will never suffer you to be moved. நீங்கள் எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை How விசுவாசிக்கிறீங்க? many believe this promise? கர்த்தர் மேல் உன்னுடைய பாரத்தை வைக்கும்போது, When we place our burden upon the ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் மேல் உன்னுடைய பாரங்கள், என்னுடைய குடும்பத்தின் பாரங்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய பாரங்கள், என்னுடைய தொழிலின் பாரங்கள், என்னுடைய பிசினஸ் எல்லா காரியங்களையும் கர்த்தர் மேல் வைத்து விடும்போது, when I cast all my burden of my family, business and everything else upon the Lord, அவர் என்னை ஆதரிப்பார். he shall sustain me. ஒருபோதும் என்னை தள்ளாட ஒட்டார் He will never suffer me to be என்று moved. விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. All the word of the Lord is yea and amen. நீ அவர் மேல் உடைய பாரத்தை வைத்து விடு. You place your burden upon him, ஏனென்றால் அவர் உனக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். because he has finished bearing it for உன்னுடைய you. பாவங்கள் அக்கிரமங்களை சுமந்து He தீர்த்திருக்கிறார். has borne your sins and உன்னுடைய iniquities. பலவீனங்கள் வியாதிகளை சுமந்து He has தீர்த்திருக்கிறார். borne your sickness and உன்னுடைய infirmity. துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் He சுமந்திருக்கிறார். has finished bearing your sorrows too. உன்னுடைய நோய்கள் பலவீனங்களை He சுமந்திருக்கிறார். has borne your weakness and இவைகள் sickness. ஒன்று உன்னை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. And nothing need to prevail over உன்னுடைய you. சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து He தீர்த்திருக்கிறார். has finished bearing your curses too. ஆகையினால் உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய தொழிலில் சாபங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Therefore there is no need of curse in your business. நீ அடிக்கடி துக்கப்படுகிறாய். You very often are நான் grieved. சம்பாதிக்கிறேன், ஆனால் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் எல்லாம் பொத்தலான பையிலே போடுகிறதாக இருக்கிறது. I earn, but it is all put in a bag with holes. தேவை என்று வரும்போது கையில ஒன்றுமில்லை. And nothing in my hand when needed. எல்லாம் வெறுமையாக இருக்கிறது. I am empty-handed. கடன் அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. Debts increase. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy இந்த name. காலைவேளையில் சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். Brother, sister, the Lord is speaking to you. உன்னுடைய பாரத்தை எல்லாம் நீ அவர் மேல் வைத்து விடு. Cast all your burden upon அவர் the உன்னை Lord. விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். He is a God who cares for you. ஆகையால் உன்னுடைய பாரம் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். Therefore place all your burden upon him. நாம் வேதத்தை நோக்கி பார்க்கும்போது, Looking into the word of God, சியோன் அவள் இப்படியாக துக்கப்படுகிறதாக ஏசாயாவுடைய புத்தகத்திலே வாசிக்கிறோம். we see in the book of Isaiah that Zion is grieved in this way. வாசிங்க எரேமியா 30:17 வாசிங்க. Jeremiah 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, பாருங்க, உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லுகிறார்கள். They say it is a Zion whom no man seeketh after. உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், அவங்க உனக்கு ஒரு பேர் கூட கொடுத்துட்டாங்க. உன் பேர் என்ன? இப்ப தள்ளுண்டவள், தள்ளுண்டவன். Your name is outcast. இப்போ உன்னை விசாரிக்க ஒருத்தருமே இல்ல. None to seek after you. நீ சீயோனாக இருக்கலாம், சீயோனுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். You may be Zion, called for Zion. கர்த்தரை பாரு, நீ மிக விலையேற பெற்றதாக உன்னை குறித்து நீ யோசித்திருந்திருக்கலாம். You may have thought you are precious in the sight of God. ஆனால் இப்பொழுது என்ன சம்பவித்திருக்கிறது? But now what has happened? அவர்கள் இப்பொழுது உன்னை விசாரிக்கிறதில்லை. And now they don't seek after you. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லிவிட்டார்கள். They say you are a Zion whom no man seeketh after. மாத்திரமல்ல, உனக்கு ஒரு பெயரையும் கொடுத்து விட்டார்கள். தள்ளுண்டவன், தள்ளுண்டவள் என்கிற பெயரையும் கூட கொடுத்து விட்டார்கள். They have stuck a name on you. You are outcast. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? But what does the Lord say? நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். I will restore health unto thee. நான் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். I will heal thee of thy நான் wounds. உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். Your Lord God says, I will restore health unto thee and will heal thee of thy wounds. பாருங்க, தேவன் விசாரிக்கிற தேவன். God is a God who inquires. ஆனால் சீயோன் என்ன சொல்ற? ஐயோ, நான் தள்ளுண்டவள் என்ற பெயரை நான் பெற்றுவிட்டேன். But Zion is saying, I am named outcast. ஒருவரும் இப்பொழுது என்னை விசாரிக்கிறது இல்லை. None is seeking after me. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், Then the Lord நீ says, எப்படித்தான் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டு கொண்டிருந்தால் how much ever you are in an outcast உனக்காக situation, ஜீவனை கொடுத்த நான், I who gave my life உன்னுடைய for you, பாவங்கள் அக்கிரமங்களை சுமந்திருக்கிற I நான், who bore your iniquities and உன்னுடைய sins, வியாதி பலவீனங்களை சுமந்திருக்கிற நான், I who bore your sickness and infirmities, உன்னுடைய சாபங்களை சுமந்திருக்கிற I நான், who bore your curses, இதோ நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். I will restore health unto thee. நான் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன்.
I will heal thee of thy இது wounds. கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக This இருக்கு. is the promise of God. அதனால தான் ஒருபோது சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. Therefore don't give place to தேவனுடைய faint-heartedness. வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை பற்றி பிடிங்க. Hold on to the word and the promise of God. கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய நம்மிடத்துல ஒரு நன்மையும் இல்லை என்பது உண்மையான ஒரு காரியம். Very genuine to say there is nothing in us for God to do ஆனால் நம்முடைய goodness. கிருபை இரக்கங்கள் தயவுகள் மிக பெரியது. But his mercy, his grace is so great. அதை உன்னாலே என்னாலே அளந்து தீர்க்க முடியாது. You and me can never measure it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது In that very chapter we read, அங்கே கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? what does the word of God say? அந்த 17ஆம் வசனத்துல Verse 17, நீ தள்ளுண்டவள் என்கிற பெயரை பெற்றிருக்கிறாய். you are named outcasts. நீ விசாரிப்பாரற்ற சீயோனாக இருக்கிறாய். You are a sign who no man seeketh ஆனால் after. நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், But I look unto you and say, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், will restore health unto thee. நான் உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறது மாத்திரமல்ல, Heal thee of thy wounds. Not only அடுத்து that, 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது verse 18 we read, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி பாருங்க, யாக்கோபின் கூடார சிறையிருப்பு. the captivity of Jacob நீ ஒரு stands. சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறாய். You may have been in a captivity, ஒருவேளை அது பாவத்தின் சிறையிருப்பாக இருக்கலாம், maybe captivity of sin, ஒருவேளை வியாதியின் சிறையிருப்பாக இருக்கலாம். captivity of sickness. எதுவாக இருந்தாலும் அந்த சிறையிருப்பிலிருந்து உன்னை விசாரிக்கிற நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணும்படியாக அந்த சிறையிருப்பிலிருந்து உன்னை திருப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். I who care for you, that I may deliver you from captivity, I will come unto thee and do for thee, says the Lord. அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், அவனுடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். பாருங்க, நகரம் இப்ப மண்மேடா மாறி போயிருச்சு, ஆனா அந்த மண்மேட்டுல திரும்பவும் அரமனை கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The city has become a heap, but it shall be built back, and the palaces are full. 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது Verse 19 again. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். பாருங்க, இனிமேல அதிலிருந்து அந்த பட்டணம் மண்மேடா இருந்தது, இப்ப திரும்ப அரண்மனைகள் அதில் கட்டப்படுது. மாத்திரமல்ல, யாக்கோபின் கூடாரத்தை கர்த்தர் திருப்புகிறார். கர்த்தர் அந்த இடத்திலிருந்து இப்பொழுது நல்ல துதியின் சத்தம், ஸ்தோத்திரத்தின் சத்தம், ஆடல் பாடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். The Lord restores Jacob's tents and the city and the palace, and he is causing the voice of thanksgiving and merry. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. விசாரிப்பாரற்ற சீயோன் என்று பெயரை பெற்றுக்கொண்டாள். You have received a name, Zion, whom no man தள்ளுண்டவள் seeketh என்கிற ஒரு பெயரையும் கூட பெற்றுக்கொண்டாள். after. The name outcast. ஆனால் கர்த்தர் என்ன வாக்கு பண்ணுகிறார் பாருங்க. What does the Lord promise? ஒருவேளை இந்த காலை வேளையில் உன்னை குறித்து தள்ளுண்டவன் தள்ளுண்டவள் என்கிற பெயர் உனக்கும் கூட இருக்கிறதோ? This morning, do you have the name that you are outcasts? உன்னுடைய குடும்பத்திலே உன்னை தள்ளிவிட்டார்களோ? The family members have cast you out? உன்னுடைய பள்ளியிலே, உன்னுடைய கல்லூரியிலே, Even in your school and college? எல்லாரை பார்க்கலும் நீ ஒதுக்கப்பட்ட ஒரு நிலவரத்திலே காணப்படுகிறாயோ? Are you being rejected and despised in all? உன்னுடைய வேலை ஸ்தலத்திலும் கூட நீ ஒதுக்கப்பட்ட ஒரு நிலவரத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறாயோ? Even in your work spot, are you being ஓ, rejected? என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று நீ நினைக்கிறாயோ? Do you feel there's no man to care for? இதை உன்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். There's one who loves உன்னுடைய you, பாரங்களை சுமந்தவர் ஒருவர் இருக்கிறார். one who has borne your burdens, உன்னுடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்ட ஒருவர் இருக்கிறார். one who has borne your griefs, உன்னுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்ட ஒருவர் இருக்கிறார். one who has borne your நீ curses, பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்ட உன்னை நேசிக்கிற ஒருவர் உனக்கு இருக்கிறார். one who have borne all your punishments and cares for you, உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக உயிரோடு இருக்கிறவர், உனக்காக இன்றைக்கும் இருக்கிறார். one who is alive for you, having given his life for you, is still அவர் உன்னை alive. பார்த்து வாக்கு பண்ணுகிறார். He promises to you, நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன், I will gather you, நான் உனக்கு ஆரோக்கியம் வர I பண்ணுவேன், will restore health unto நான் you, உன்னை விசாரித்து உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன், I will care for you and heal உன்னுடைய you, சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் நான் I நீக்குவேன். will turn your captivity, மாத்திரமல்ல, மண்மேடாய் இருந்த இடத்தில் அரண்மனைகள் தோன்றும், and palaces shall come upon the heap. கலிகூறுதல் உண்டாகும். There shall be thanksgiving and merriment. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will glorify you, says the ஒன்றுமில்லாமல் Lord. இருந்து சகலத்தையும் உருவாக்க
உருவாக்கக்கூடிய தேவன் அவர். God hath created all things out of nothing. ஆகையால் இந்த காலை வேளையில் நம்மை விசாரிக்கிற அந்த தேவனிடத்தில் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் வைத்து விடுவோமா? This morning shall we cast all our burden upon the Lord who cares for us. கர்த்தருடைய அந்த விசாரிக்கிற அந்த தன்மை, அந்த தெய்வீக தன்மை குறித்து வேதத்தில் பல காரியங்களை நாம் படிக்கலாம். About the divine caring tendency of God, we read many things in the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆண்டவருடைய விசாரிக்கிற அவருடைய தன்மை குறித்து வேதத்துல பல காரியங்களை படிக்கலாம். Many things about the caring nature of God. அவைகளை குறித்து இன்றைக்கு 2 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். I want to share with you just 2 things about that. வேதத்தை நன்றாய் வாசித்து தியானித்து ஆண்டவரை குறித்து தெளிவாய் விளங்கிக் கொள்ளுங்க. Read the word of God well, meditate and understand God well. அவர் எப்பொழுதும் தன்னுடைய வசனத்தின்படி தான் கிரியை செய்வார். He is a God who works by his word அதனால தான் always. தேவனுடைய வசனத்தை மிக உன்னிப்பாக கவனத்தோடு படிக்க வேண்டியது அவசியம். Therefore it is essential we need to read the word of God carefully. ஒன்று, முக்கியமாக முதலாவது அவர் நம்முடைய ஆத்துமாவை விசாரிக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டியது. The first point is that we need to know that God cares or visits our soul. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்களுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your burden upon him, for he careth for you. ஆனால் உங்களை என்னை விசாரிக்கிற தேவன் முதலாவது நம்முடைய ஆத்துமாவை விசாரிக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது. God who cares for you and me, first of all understand he cares for our soul. 142 சங்கீதம் 4 வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது, Reading Psalm 142 and verse 4. வலதுபுறமாக கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. No man cared for my soul. இது தாவீதுடைய மனக்கலக்கமாக வேதனையாக இருந்தது. This was a perplexity of David. நம்ம சரீரப்பிரகாரமாக எல்லாரும் விசாரிக்கலாம். All may care for our body. நம்முடைய தாய் தகப்பன் கூட என்னடா சாப்பிட்டியா என்று நம்மள விசாரிக்கலாம். Our parents may care for our body. Did you என்ன eat? நல்லா குடிச்சியா என்று சொல்லி நம்ம விசாரிக்கலாம். They may ask, did you drink well? நம்முடைய புசிப்பு குடிப்பு இவைகளை குறித்து விசாரிக்கலாம். They may care for our eating and drinking. நம்முடைய சரீரப்பிரகாரமான நம்முடைய வஸ்திரங்களை குறித்து விசாரிக்கலாம். Concerned about the dress or the apparel. ஆனா தேவன் முதலாவது நம்முடைய ஆத்துமாவை விசாரிக்கிற தேவன். But our God is a God who first careth for our soul. நீங்கள் வேதத்தை நீங்க வாசிக்கும் போது தெளிவாக இதை விளங்கிக் கொள்ளலாம். Very clearly in the word of God you can understand. ஆண்டவருக்கு முதலாவது நம்மை குறித்து உண்டாயிருக்கிற பாரம் நம்முடைய ஆத்துமாவை குறித்து. The first care or burden of our God is about our soul. ஏனென்றால் எசேக்கியேல் 18 அதிகாரம் 20 வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும் போது, Because reading through Ezekiel 18 and 20, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. the soul that sinneth shall die. உங்களுக்குள் எனக்குள் அந்த பாவம் மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்குமேயானால் அது நம்மை ஆத்தும மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடும். If you and me have the unforgiven sins, it will lead to the death in our soul. அதனால் தான் பரிசுத்த பவுல் கூட ரோமருக்கு எழுதும்போது 6 அதிகாரம் 23 வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். That is why St. Paul says in Romans 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். wages of sin is death. நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா ஒரு சம்பளம் கொடுக்கறாங்க. When we work, they give us a salary. அதுவும் நம்முடைய ஜீவிதத்துல பாவம் வரும்போது அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. When sin is coming in, then there's a wage. அதுதான் மரணம். Then that is death. ஆத்தும மரணம் என்று சொல்லும்போது அது தேவனை விட்டு நித்தியமாய் பிரிந்து போகிற ஒரு நிலவரத்தை காட்டுகிறது. Soul's death shows everlasting separation from God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நம்முடைய பரம தகப்பனுக்கு ஒரு நாள் பிள்ளைகளாகிய நாம் அவரை விட்டு பிரிந்து போவது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. Our heavenly Father can never accept we getting separated from him. ஆகையால் தான் தேவன் மனிதனாக இயேசு என்கிற நாமத்தில் அவதரித்து வந்து அந்த பாவத்திலிருந்து ஒரு நிவாரணம் நமக்கு உண்டாகும்படியாய்
தன்னையே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். That is why God incarnated in the form of man Jesus and gave himself as a propitiation. ஆம் சகோதரனே சகோதரியே, Yes, brother, இந்த sister. காலை வேளையில் கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார். This morning the Lord careth for you. அவர் முதலாவது உன்னுடைய உடல்நிலை குறித்து விசாரிக்கிறதில்ல, Not first about our physics. உன்னுடைய வேற சரீர பிரகாரமான தேவைகளை குறித்து விசாரிக்கிறவர் அல்ல. Not primarily about your earthly needs. முதலாவது அவர் உன்னுடைய ஆத்துமாவை குறித்து தான் விசாரிக்கிறார். But he first of all cares for your soul. உன்னுடைய ஆத்துமாவில் பாவம் இருக்குமேயானால், If there is sin in your soul, மன்னிக்கப்படாத பாவங்கள் உன்னுடைய ஆத்துமாவிலே காணப்படுமேயானால், there are unforgiven sins in our soul, அவைகள் தேவனை விட்டு உன்னை வேறுபடுத்தி விடும். that separates you from God. அவைகளே தேவனுக்கு உனக்கு மத்தியில் ஒரு தடைச்சுவரை உண்டு பண்ணிவிடும். That is a wall of partition between you and God. அவருடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை மறைத்து விடும். It hides his face from you that he cannot hear your அவர் prayer. தன்னுடைய முகத்தை உன்மேலும் என்மேலும் பிரகாசிக்க பண்ணவே விரும்புகிறார். God desires to shine his face upon you ஆனால் and நம்முடைய me. ஜீவிதத்தில் அந்த பாவம் இருக்கும்போது But when he has sin in ஒரு us, மரணம் தேவனை விட்டு பிரிகிற ஒரு நிலவரம் உண்டாகிறது. there will be a death, a separation from நீ God. கூட்டங்களுக்கு வருகிறாய், ஆனால் தேவ சமூகம் உனக்குள்ளே இல்ல. You may come to the meetings but no presence of God in you. காரணம் என்ன? Reason, எனக்குள்ளே என் ஆத்துமாவிலே ஒரு மரணம் சம்பவித்திருக்கிறது. there's a death in my soul. நான் ஊழியக்காரனாக I இருக்கலாம், may be a servant of God, நான் ஒரு விசுவாசியாக I இருக்கலாம், may be a believer, ஆனா தேவனோடு கூட எனக்கும் அவருக்கும் மத்தியில் ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்க வேண்டுமேயானால், but if I ought to have a fellowship with God, எனக்கும் அவருக்கும் மத்தியில் ஒரு ஜீவன் உண்டாயிருக்க if வேண்டுமேயானால், there should be a life between me and God, பாவங்களோட அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற ஜீவியத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். we need to keep a life being washed and cleansed by his holy blood. நீங்கள் வேதத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து நான் வாசிக்கும்போது, Turning to book of Genesis chapter 3, 9-10 வசனங்களை எடுத்து நான் வாசிக்கும்போது, verses 9 and 10. அங்கே ஆண்டவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். There God called unto Adam, where art thou? வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். Lord God called unto Adam and said, where art thou? ஆதாமை கூப்பிடுகிறார். He calls. இதோ அவன் வந்திருக்கிறான், He's come here then. நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். Where art thou? அதற்கு அவனுடைய பதில் என்னவாக இருந்தது? What was his answer? நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே நான் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து என்னை ஒளித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறான். I heard thy voice in the garden and I was afraid because I was naked and hid myself. ஆண்டவர் கேட்கிற ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? God asked Adam, where art நான் thou? உன்னை ஒரு ஸ்தானத்தில் I வைத்திருந்தேன், kept you in a position. உன்னை மகிமையினாலே நான் மூடி I வைத்திருந்தேன், had covered you with my glory. நான் உன்னை ஏதேன் தோட்டத்திலே I வைத்திருந்தேன், had kept you in Eden. உனக்கு ஏற்ற துணையாக இருக்கும்படியா ஒரு ஏவாளையை நான் I தந்திருந்தேன். had given you an Eve, the right helpmate. எல்லா மிருக ஜீவன்கள் ஆகாயத்து பறவைகள் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றின் மேலும் நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக நான் உங்களை I ஆசீர்வதித்திருந்தேன். had blessed you to have dominion over all things, the fowls of the air and the fish. இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? But now, where art thou? நான் வைத்த அந்த ஸ்தானத்திலே நீ இருக்கிறாயா? Are you in the position where I நீ kept you? எங்கே இருக்கிறாய்? Where are you? ஆண்டவரே நீர் தந்த அந்த மகிமையை நான் இழந்து போனேன் ஆண்டவரே. Lord, I lost the glory you gave me. அந்த மகிமையின் வஸ்திரத்தை நான் இழந்து போனேன் I ஆண்டவரே. lost the robe of இதோ நான் glory. நிர்வாணியாக இருக்கிறேன். Behold, now I am என்னை naked. மூடிக்கொண்டிருந்த அந்த மகிமையின் வஸ்திரம் என்னை விட்டு அகன்று போய்விட்டது. That robe of glory which covered me is ஆகையால் gone. உம்மை காண பயந்து நான் என்னை ஒளித்துக் கொண்டிருக்கிறேன். Therefore I was afraid and hid myself. சகோதரனே சகோதரியே, Brother, sister, இதோ கர்த்தர் உன்னுடைய ஆத்துமாவை குறித்து the விசாரிக்கிறார். Lord cares for your இந்த soul. காலை வேளையில் நீ எங்கே இருக்கிறாய்? This morning, where art thou? உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட நீ வீற்றிருக்கிறாயா? Are you seated with Christ in high places? எபேசியரில் நாம் வாசிக்கும்போது Reading in the book of Ephesians, கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் வீற்றிருக்கிற அந்த அனுபவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். we read about sitting together with Christ in எபேசியர் heavenly 2ஆம் places. அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும்போது, Ephesians 2:6 in English. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இப்பொழுது நீங்களும் நானும் அவரோடு கூட எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். Now you and me are risen together with him and seated in heavenly places. இந்த அனுபவத்தை நாம் எப்பொழுது பெற்றுக்கொண்டோம்? When did we receive this அவரோடு experience? கூட எழுப்பப்பட்ட போது, When we are risen with him. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது, When we receive the anointing. அவரோடு கூட எழுப்பப்பட்ட போது, When we are risen with him. இதோ உன்னதங்களிலே அவரோடு கூட நீ வீற்றிருக்கிறாய். You are sitting with him in heavenly places. ஆனால் ஆதாமே இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? But Adam, where art thou? ஏவாளே
இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? O Eve, where art உன்னை thou? நான் வைத்த அந்த ஸ்தானத்தில் இருக்கிறாயா? Are you in the position where I kept you? உன்னதங்களிலே என்னோடு கூட வீற்றிருக்கிற அந்த அனுபவத்தை நீ காத்து கொண்டிருக்கிறாயா? Have you kept the experience of seated with me in heavenly அல்லாவிட்ட place? உன்னதத்திலிருந்து அந்த அனுபவத்தை நஷ்டப்படுத்தி பூமிக்குரியவளாய் நீ மாறிவிட்டாய். Or have you lost the experience of heavenly place and become earthly? அல்லாவிட்டால் ஆகாப் ராஜாவை போல Or like King Ahab, நீ சாத்தானுக்கு உன்னை விற்று போட்டாயோ? have you sold yourselves to Satan? நீ எங்கே இருக்கிறாய்? Where art thou? ஆண்டவர் உன்னை விசாரிக்கிற முதல் காரியம் அதுதான். First care of God for நீ you. எங்கே இருக்கிறாய்? Where art thou? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து கேட்டார், The Lord looking at church Ephesus, நீ எங்கே இருக்கிறாய்? where art thou? உன்னை பற்றி சொல்வதற்கு எவ்வளவு நல்ல காரியங்கள் There உண்டு. are so many good things about you. ஆனால் உன்பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. But one thing thou lackest. நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டு விட்டாய் You have left your first love. என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் துக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். Book of Revelation 2:4, the Lord's grief. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. எவ்வளவோ நல்ல காரியங்கள் உண்டு. மேலே ஆண்டவர் அதுக்கு முந்தின வசனங்களிலே சொல்லுகிறார். So many good things the Lord says about the ஆனா church. உங்களில் எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது But I மகனே. have somewhat against thee, உங்களில் brother. எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது மகளே. Somewhat against thee, sister. நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு, That first love you had in the beginning. ஆதியில் கொண்டிருந்த அந்த That விசுவாசம், first faith you had in the beginning. ஆதியில் உனக்கு உண்டாயிருந்த அந்த ஜெப ஜீவியம், That prayer life in the beginning. ஆதியில் உனக்கு உண்டாயிருந்த அந்த ஆத்துமாக்களை குறித்த பாரம், Burden for souls you had in the beginning. மற்றவர்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபம், The prayer, supplication for இதையெல்லாம் others. விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. I feel that you have left all these. ஆத்துமாவை உன்னுடைய ஆத்துமாவை இந்த காலையில் கர்த்தர் விசாரிக்கிறார். God cares for your soul this morning. ஆண்டவர் சர்தை சபை குறித்து ஆண்டவர் துக்கப்பட்டார். The Lord grieved about Sardis church. அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Revelation 3:1. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கிறாய், You have the name that thou ஆனால் livest, செத்தவனாய் இருக்கிறாய் என்று துக்கப்படுகிறார். but you are dead, says God. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். மற்றவங்க பார்வையில உனக்கு உயிர் இருக்கு, Sight of others you live, மற்றவனை பார்த்து நீ உயிருள்ளவன் என்று சொல்லுகிறார்கள். others say you are alive, ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ செத்து போயிருக்கிறாய். but I tell you, you are dead. இந்த காலைவேளை கர்த்தருடைய ஆத்துமாவை விசாரிக்கிறார். This morning the Lord cares for your soul. சர்வ சபை நிலவரம் ஒருவேளை உனக்குள்ளே எனக்குள்ளே காணப்படுகிறதோ? You and me, do we have the state of the ஒருவேளை church at மற்றவர்கள் Sardis? நம்மை உயிருள்ளவன் என்று சொல்லலாம். Others may call us alive. ஒருவேளை நமக்குள்ள இருக்கிறதானது ஆவிக்குரிய வரங்கள், Looking at the spiritual gifts in us, தாளந்துகள், the talents, இவைகள் ஒருவேளை நம்மை உயிருள்ளவர்கள் போல நம்மை காட்டிக் கொண்டிருக்கலாம். they may show us that we are alive. அன்றைக்கும் கூட ஆண்டவரத்தில் அநேகர் வந்து இப்படியாக சொல்வார்களாம், Many may come to God and say on that ஆண்டவரே day, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்கள் உரைத்தோம் அல்லவா, Lord, in thy name did we prophesy, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, in thy name did we cast out உம்முடைய devils, நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. in thy name did we do ஆனால் miracles. கர்த்தர் சொல்வார், நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். But the Lord will say, I never knew you, ye workers of ஓ iniquity, depart from தேவனுடைய me. இருதயத்தை மனதை விளங்கிக் கொள்வாயாக. Understand the mind and the heart of God. தேவ ஜனமே, கர்த்தர் முதலாவது உன்னுடைய ஆத்துமாவை தான் O விசாரிக்கிறார். people of God, the Lord cares for your soul உன்னுடைய first. ஆத்துமா ஜீவனுள்ளதாக இருக்கிறதா? Is your soul alive? எப்பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளே ஜீவன் வருகிறது, When we have life in our soul, அது பாவத்துக்குள்ளே இருந்தது செத்ததாய் இருந்தது. where in the beginning it was dead in sin. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டபோது அதற்குள்ளே ஒரு ஜீவன் உண்டானது. Being washed by the holy blood of Jesus, there is life in it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's soul. அதனால தான் நானும் நீங்கள் அந்த பாவத்தோடு கூட நாம் காணப்படக்கூடாது. That's why you and me should not be found with sin. நீங்கள் நானும் பூர்ணப்பட்டவள் அல்ல, You and me are not perfect. ஆனால் பூர்ணத்தை நோக்கி துரிதமாய் நானும் நீங்கள் You ஓடிக்கொண்டிருக்கிறோம். and me are hastening to perfection. சிறியவர்களோ பெரியவர்களோ புதியவர்களோ பழையவர்களோ யாராக இருந்தாலும் சரி, Small, great, old and new. பாவம் நம்முடைய ஜீவியத்திலே இருக்குமேயானால், If sin is in us, இரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த அனுபவத்தை நாம் நஷ்டப்படுத்தி போடுவோமேயானால், if we have lost the experience of சகோதரனே being washed, சகோதரியே, நம்முடைய ஆத்துமா மரித்து போகும்.
Brother, sister, our soul will die. தேவனோடு கூட உள்ள அந்த ஐக்கியம் நஷ்டப்பட்டு போகும். And the fellowship with God will be lost. அவருடைய சமூகத்தை உணர முடியாதவர்களாய் போய் விடுவோம். We cannot realize His presence. அந்த ஆத்தும மரணம் நமக்கு நேரிடாதபடி. That death of soul may not happen. இத உனக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். Jesus gave His life for தம்முடைய you and பரிசுத்த me. இரத்தம் முழுவதையும் சிந்தினவர். He shed His holy blood for you and me. இன்றைக்கு இந்த நிலவரத்தில் உனக்காக எனக்காக பரிதபிக்கிறவர். Even at this state, He who pities on you and me. உனக்குரிய எனக்குரிய அந்த கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக. Even before the door of grace can be closed. நானும் நீங்களும் மனந்திருவோமாக. You and me, let us குற்றத்தை repent. ஒத்துக்கொள்வோமாக. Let us accept our ஆனால் state. ஆதாமை போல அல்ல. Not like Adam. ஆதாமிடத்தை கர்த்தர் விசாரித்தார். The Lord cared for நீ Adam. எங்கே இருக்கிறாய்? Where art நான் thou? வைத்த அந்த ஸ்தானத்திலே நீ இருக்கிறாயா? Are you in the place where I have kept you? நான் உன்னை மகிமையினாலே மூடி I வைத்திருந்தேன். have covered you with my glory. எல்லாவற்றின் மேல நான் உனக்கு ஆளுகை கொடுத்து நான் வைத்திருந்தேன். I had given you dominion நான் over வைத்த all. அந்த ஸ்தானத்திலே நீ இருக்கிறாயா? Are you in the place where you have been? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதுக்கு ஆதாமுடைய பதில் என்னவாக இருந்தது? What was the answer of Adam? ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருக்கிறேன். Lord, I am naked. அந்த மகிமை என்னை விட்டு நீங்கி போய்விட்டது. Glory is departed. ஆகினால் உமக்கு பயப்படுகிறேன் என்பதாகத்தான் இருந்தது. Therefore I fear you. மகிமை போயிருச்சு, நான் நிர்வாணியா இருக்கிறேன். Glory is gone, I am naked. ஆனா ஆண்டவர் என்னுடைய குற்றத்தினாலே இது இப்படி சம்பவித்தது என்கிற ஒத்துக்கொள்ளுதல் அங்கே காணப்படுகிறது. But he never accepted, Lord, it is because of my fault. ஆண்டவரே நீர் விலக்கின அந்த விருட்சத்தின் கனியை நான் புசித்து விட்டேன் ஆண்டவரே. Lord, I had eaten of that forbidden fruits. நான் அப்படியாக புசித்து நான் தவறு செய்து விட்டேன் ஆண்டவரே. Eating that, I have committed sin. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமை காட்டி நான் பாவம் செய்தேன் I was ஆண்டவரே. disobedient to your word. இதோ மகிமை என்னை விட்டு நீங்கி நான் நிர்வாணியாக நின்று கொண்டிருக்கிறேன். Behold, the glory is gone and I am naked. ஆயல்மை சந்திக்க எனக்கு தைரியம் இல்லை. Therefore I have no boldness to see. ஓ ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே Lord, forgive me. என்று அவன் சொல்லி இருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும். Had he said this, how good it would ஆனால் have ஆதாம் been. அப்படி சொல்லுகிறது But இல்லை. Adam never said that. தன்னுடைய குற்றத்தை குற்றம் என்று அவன் ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. He never accepted his fault. ஆண்டவரே நீர் தந்த சிறியானவர் அந்த பழத்தை கொடுத்தால் நான் புசித்தேன். He just said, the woman whom thou gavest me gave this fruit and I ate. சர்வ சாதாரணமாக அலட்சியமாக சொல்லுகிறான். Just ordinarily light of ஆண்டவரை it. குற்றம் சாட்டுகிறான். He blamed நீர் God. தந்த ஸ்திரீதான் அந்த பழத்தை எனக்கு புசிக்க கொடுத்தால் நான் புசிச்சேன். The woman whom thou gavest gave me this fruit, I ate it. ஆண்டவரே நீர் எனக்கு புசிக்க வேண்டாம் என்ற விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியாக ஏவாள் சொன்னாள். ஆனால் நான் முடியாது, ஆண்டவர் இப்படி புசிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார், ஆகினால் அதை புசிக்க கூடாது என்று நான் புசிக்கவில்லை என்று சொல்லுகிற ஒரு ஜீவியம் அவனுக்கு இல்லை. He did not have a life to say, Eve asked me to eat of the forbidden fruit, but I did not stop her. ஆனாலும் கூட சரி ஏவாள் கொடுத்தால் நான் புசித்தேன், பாவம் செய்தேன் என்ற மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய ஒரு ஒத்துக்கொள்ளுதல் அவனுக்குள்ளே இல்லை. At least he could have had the acceptance saying, Lord, you gave me the fruit and I ate it. தேவன் அவனை சபித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். It is said God cursed Adam. சாபத்தை எடுத்து போடும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். Jesus Christ came to take away the curse. ஆனால் ஆதாம் அந்த சாபம் இந்த உலகத்திலே பிரவேசிப்பதற்கு காரணமாக அமைந்தான். But Adam was the reason for curse coming into the world. ஏனென்றால் கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் அவன் இல்லை. Because he was not in the place where God. அவன் வைத்த அந்த மேன்மையான மகிமையான ஸ்தானத்தில் அவன் இல்லை. He was not in the excellent standard where God kept. மகிமையால் மூடப்பட்டிருந்த அந்த அனுபவத்தை இழந்து போனான். He lost the experience of being covered with the glory. சகோதரனே சகோதரியே, Brother, sister, ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்மை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 1 minute, shall we close our eyes and examine? கர்த்தர் நம்மை வைத்த அந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம். Are we in the place where God kept us? அவருடைய இரத்தத்தால் பாவங்களற கழுவப்பட்டது உனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவன் வந்தது. And life came into us by being washed by his blood. அவருடைய மகன் மகள் என்று நாம் அந்த உரிமைக்குள்ளே நாம் காணப்பட்டோம். And we came into the claim that we are his son and daughter. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டபோது உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட வீற்றிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். Receiving the anointing, we had the experience of seated in heavenly places with ஆனால் Christ. இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? Today, how are we? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? Adam, where art thou? ஏவாளே நீ எங்கே இருக்கிறாய்? Oh Eve, where art நீ thou? ஆண்டவருக்கு என்ன பதிலை சொல்லப் What போகிறாய்? is your answer for the இதோ Lord? கர்த்தருடைய ஆத்மாவை The விசாரிக்கிறார். Lord cares for your soul. கர்த்தருடைய சமுத்திரமை தாழ்த்துவோம். Let's humble ourselves. ஆதாமை போல நீதி நியாயங்களை பேசி ஒரு சாபத்தை வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம். Let's never justify and earn curse. நம்முடைய குற்றத்தை குற்றமாக நாம் ஒத்துக்கொள்வோமா? Tell the fault as fault. அதற்கு அவர்களை இவர்களை நாம் காரணம் காட்ட வேண்டாம். Let us not blame others for ஆண்டவரே us. அது என்னுடைய பாவம் ஆண்டவரே. And Lord, my உம்முடைய sin, வார்த்தையை மீறினேன் ஆண்டவரே I've transgressed your என்று word. கர்த்தருடைய சமுத்திரம் நான்
ஒத்துக்கொள்வோம். Let's accept it in the presence of கிருபையாய் இரக்கமாய் தயவாய் உம்முடைய இரத்தத்தாலே என்னை கழுவி விடும் ஆண்டவரே. graciously, mercifully the இந்த Lord washed. கர்த்தருடைய இரக்கத்துக்காக நாம் கேட்போமா? Yes, let's plead for God's இதோ mercy. கர்த்தர் நம்முடைய மத்தியில் தயவுள்ளவராய் The வந்திருக்கிறார். Lord is coming to our midst us with யார் favor. யார் கர்த்தர் வைத்த அந்த ஸ்தானத்திலே நான் இல்லை என்று All உணர்கிறார்களோ, those who realize you are not in the place where God kept நான் you. எபேசு சபையைப் போல ஆதி அன்பை விட்டுவிட்டேன், I have lost my first love like ஆதி Ephesus. கிரியைகளை I விட்டுவிட்டேன், lost my first work. ஆதி விசுவாசத்தை Lost விட்டுவிட்டேன், my first faith. ஆதி நாட்கள் ஜெப ஜீவித்தை விட்டுவிட்டேன். Lost my first prayer life. ஓ நான் பாவம் செய்தேன், Oh, I have sinned. கர்த்தர் என்னை வைத்த அந்த ஸ்தானத்திலே நான் இல்லாது போனேன். I had not been in the place where God kept you. அல்லாவிட்டால் சர்தை சபையைப் போல Or like church Sardis. ஆண்டவரே மற்றவர்கள் என்னை உயிரோடு கூட இருக்கிறவன் இருக்கிறவள் என்று சொல்லுகிறார்கள். Others call me alive, O Lord, ஆனால் நான் செத்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. but now I'm dead. உம்முடைய சமூகத்தை இழந்து போயிருக்கிறேன் I've ஆண்டவரே. lost your presence, O Lord. கூட்டத்துக்கு ஏதோ வெண்வஸ்திரத்தை நான் உடுத்திக் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. Just wearing white for the meetings. ஆனால் உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் அந்நியளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. But I'm a stranger to your presence, O Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வேளையில் நம்மை தாழ்த்துவோமா? This time let's இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்றே நின்று கொண்டிருக்கிறார். Lord Jesus Christ is in our இதோ midst காயங்களோடு கூட with wounds, அந்த ரத்தம் இதோ அவர் மேலிருந்து ஒழுகிக் கொண்டிருக்கிறது. blood oozing out of him. தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார். He is stretching his ஆணிவாய்ந்த அந்த கரங்கள் நமக்குள்ளாக நீட்டப்படுகிறது. nail-scarred hands is ரத்தம் stretched, அவைகளிலும் வழிந்து கொண்டிருக்கிறது. blood oozing out of it. என் மகனே மகளே, My son, my daughter, நான் வைத்த அந்த ஸ்தானத்திலே இருக்கிறாயா? are you in the place where I kept you? ரத்தத்தால் கழுவப்பட்ட இந்த மகனாக மகளாக அந்த ஸ்தானத்திலே நீ இருக்கிறாயா? Are you my son and daughter washed by his blood? மாத்திரமல்ல, Not only that, நான் உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு after being raised up பிதாவிடத்திலிருந்து alive, பரிசுத்த ஆவியை பெற்று உண்மையில் நான் பொழிந்தருளினேனே. I showered the Holy Spirit from my Father. உன்னதங்களில் என்னோடு கூட வந்து நீ இருக்கும்படியான அந்த ஸ்தானத்தை உனக்கு தந்தேனே. I gave you the place to be seated with me in heavenly அபிஷேகம் பண்ணப்பட்ட places. இந்த மகனே மகளே, But my son and child, உன்னதத்தில் have என்னோடு கூட இருக்க அந்த அனுபவத்தை நீ இப்பொழுது இழந்திருக்கிறாயோ? you lost the experience of being with ஆவியின் me? நிறைவை நீ நஷ்டப்படுத்தி Have போட்டாயோ? you lost your anointing? என்னை விட்டு விலகி இந்த உலகத்தோடு ஐக்கியப்பட்டு விட்டாயோ? You departed, are you connected நீ with the உன்னை world? சாத்தானுக்கு ஆகாப் ராஜாவை போல விட்டு போட்டாயோ? Have you sold yourselves to Satan? கர்த்தர் துக்கத்தோடு கூட நம்மை பார்த்து The Lord கேட்கிறார். is looking at us. ஆண்டவருடைய ஆத்துமாவை விசாரிக்கிற நேரம் இது. The Lord cares for us. இந்த வேளையில் நாம் நம்மை Let's தாழ்த்துவோமாக. humble ourselves. ஆண்டவருடைய பாதங்களை பற்றி Let's பிடிப்போமா? hold on to the feet of God. உனக்குரிய அந்த கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக Even before your door of grace can be கர்த்தருடைய closed, பட்சமாய் மனம் திரும்ப come and turn to the நாம் Lord. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பட்சமாய் திரும்புவோமா? Let's all turn to the Lord. நம்முடைய குற்றத்தை குற்றமாக ஒத்துக்கொள்வோமா? Let's accept our fault. அன்றைக்கு பேதுரு மனங்கசந்து அழுதானே. Peter wept தன்னுடைய bitterly. குற்றத்தை ஒத்துக்கொண்டவனாய் மனங்கசந்து மிகவும் அழுதான் என்று Wept எழுதப்பட்டிருக்கிறது. very bitterly accepting his fault. கர்த்தர் பேதுருவை மன்னித்தார். The Lord forgave Peter. அவனை திரும்ப அவனுடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். Restored him to his position. இந்த ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாய் என்று சொன்னார். He said, feed my அது அந்த lambs. கிருபை இரக்கம் தயவுள்ள தேவன் உனக்குன்பாக நின்று கொண்டு உன்னை விசாரித்துக் கொண்டார். The gracious God is inquiring and உன்னுடைய caring for you. ஆத்துமாவின் நிலவரத்தை உள்ளது போல கர்த்தரிடத்தில் நீ அறிக்கை செய்வாய். Tell the state of your soul as it is. ஈகமரிமனை லீதரமனை ஹரி அங்கரமனை கதகடாயிஷ் டாங்கரபௌதா ஆமெலா கழுகுமையா. எக்ஸாமின் யுவர் செல்ஃப். முதலாவது உங்களை நல்லா ஆராய்ஞ்சு பாரு. First examine yourself. ஆத்துமாவை முதலாவது கர்த்தர் விசாரிக்கிறார். The Lord cares for your soul நம்முடைய first. உண்மையான நிலவரத்தை கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். Tell your true state to the மெய் Lord. மனஸ்தாபத்தோடு ஒரு அறிக்கை செய்வது கர்த்தருடைய கண்களில் நமக்கு நிச்சயமாய் இரக்கமும் தயவும் உண்டு. Confess with genuine repentance, God will find grace in the sight of God. நம்முடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பனியைப் போல அதை வெண்மையாக்கும். Though our sins are scarlet soil, then He will make us முதலாவது white as snow. ஆத்துமாவை விசாரிக்கிறார். First cares for your soul. இரண்டாவது அவர் என்ன செய்கிறார்? Secondly, what does the Lord do? நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். He is a God who cares for us and our family. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும்போது Turning to the book of Genesis chapter 6, 17 and 18 17 18 வசனம். verses 17 and 18. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஆத்மா விசாரிக்கிற மாத்திரமல்ல, Not only that the Lord cares for our soul, இரண்டாவது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். secondly, He cares for us and our family.
முதலாவது நம்மை விசாரிக்கிறார். First cares for us, சரீர பிரகாரமாக. our physique. பிற்பாடு நம்மிடத்தில் நம்முடைய குடும்பத்தையும் விசாரிக்கிறார். Then our family also. என்ன நம்முடைய சந்தோஷம், நம்முடைய குடும்பம் நல்லா இருந்தா தான் நாமும் சந்தோஷமா இருக்க முடியும். Because only if our family is all right, we can be happy. அதனால தான் நம்மை விசாரிக்க நம்முடைய ஆத்மா விசாரிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை விசாரிக்கிறார். Therefore, first of all, the Lord cares for our soul and then our physical needs. அதைத்தான் நாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் அவர் பேசுகிற காரியங்களை குறித்து 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். That is why in Genesis chapter 15 verse 1 onwards we read, the Lord cares for Abraham and visits him. வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு தரிசனத்துல, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம் பாதுகாப்புக்காக உள்ளது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். The Lord appeared to Abraham in a vision and said, Fear not, Abraham, I am your shield of protection and exceeding great reward. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலன் என்று சொல்லுகிறார். The Lord says, Fear not, I am your shield and exceeding great reward. ஆபிரகாம் என்ன கேட்கிறார்? ஆண்டவர் நீர் எனக்கு என்ன தருவீர் ஆண்டவர்? But Abraham is asking, What shall thou give me? அவனுடைய தேவை வித்தியாசப்பட்ட ஒரு தேவையா இருக்கு. Because he had a very different need. ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். Seeing I go childless. இதோ எனக்கு எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பாய் இருக்கிற அந்த எலியேசர், இவன் தான் இந்த காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு பிள்ளை இல்லாதனால நாளைக்கு இவன் தான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள போகிறேன். சொத்து சோங்கள் எல்லாவற்றுக்கும் இவன் தான் சுதந்திரவாளியாக மாறப்போகிறான். Because I am childless, my steward Eliezer is going to inherit all my inheritance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். The Lord was silent. ஆபிரகாம் விடுற மாதிரி இல்ல. Abraham did not leave திரும்ப God. தொடர்ந்து பேசலாம் பாருங்க. வாசி. Continued to speak. பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அப்பொழுது அவனுக்கு ஆபிரகாமுக்கு இந்த ஒரு காரியம், எனக்கு பிள்ளை இல்ல. Abraham had this one thing, I am childless. பொன்னு வெள்ளி உடைய பெரிய சீமானாக இருக்கிறான். He was a rich man with gold and silver. ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் மற்ற வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். Abundance of cattle, herd and servants. ஆனா அவனுக்கு தேவை ஒரு பிள்ளை. But one thing he needed was a child. இந்த காரியங்கள பொறுப்பாக இருக்க அந்த எலியேசர் தான் நான் மரித்து போன பிற்பாடு இந்த சொத்து சோங்களுக்கெல்லாம் சுதந்திரவாளியாக மாற போகிறார். It is Eliezer the steward who is going to become a heir. ஆண்டவர் நீர் எனக்கு கேடகமாக எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது உண்மை. Lord, it is true, you are my shield and protection and ஆண்டவரே எனக்கு reward. நீர் பெரிய பலனாக இருக்கிறது உண்மை. Yes, Lord, it is very important that you become my reward. ஆண்டவரே எனக்கு பிள்ளை வேணும் ஆண்டவரே. But I need a child, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதல் முறை சொன்னபோது அமைதியாக இருக்கிறார். பின்னும் அவன் அதையே தொடர்ந்து சொன்னபோது கர்த்தர் சொல்லுகிறார். The first time God was silent. அவனை வெளியே அழைத்து கொண்டு கர்த்தர் வருகிறார். When Abraham said again, the Lord வானத்தை called him அண்ணாந்து out. நோக்கி பார் என்று கர்த்தர் He சொல்லுகிறார். said, Look out to the sky. அவன் வானத்தை அண்ணாந்து நோக்கி And பார்த்தான். he looked out to the sky. இவைகளை உன்னால் என்ன கூடுமானால் என்ன? If you can count them, count it. உன்னுடைய சந்ததி இவ்வனமாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said, Your seed will be like this. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக எண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். Abraham believed and God counted it righteousness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதே போல கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது போல அவனுக்கு ஒரு குமாரனை ஈசாக்கை கர்த்தர் தந்தார். Yes, as his promise was, the Lord granted him Isaac his son. பாருங்க, தனிப்பட்ட விதத்திலையும் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார். The Lord cared for him individually. விசாரித்த அந்த தேவைகளை நிச்சயமாய் தருகிறவர். And he surely grants our needs. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஒருவேளை 25 வருடங்கள் உருண்டோடி இருக்கலாம். 25 years passed away since Abraham promised. ஆனால் கூட தான் பண்ணின வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார். But the Lord was faithful on his promise. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, Not only
only the Lord cares for us. விசாரித்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். He cares and grants our needs. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படி தனிப்பட்ட விதத்தில் நம்மை விசாரித்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, Not only that, he cares for us personally and visits our needs. நம்முடைய குடும்பத்தை குறித்தும் கூட ஆண்டவர் கரிசனை உள்ளவர். The Lord is more concerned about our family too. அதைத்தான் நாம் நோவாவை குறித்து நாம் வாசிக்கும் போது கேட்டோம். That is what we heard about Noah. ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தாருடைய எல்லா பொல்லாப்பு அக்கிரமும் எனக்கு உண்பதாக வந்தது. The Lord said, the wickedness of people are so great before எனக்கு me, மனிதனை உண்டாக்கினது மிக வேதனையாக இருக்கு. and it repents me grief making man. இதோ நான் ஜீவ சுவாசமுள்ள யாவையும் நான் அழிக்க போகிறேன். I am going to destroy everything that has breath in it. ஜலத்தினால் நான் அழிக்க போகிறேன். Destroyed by flood. ஆனால் உன்னோடு கூட என்னுடைய உடன்படிக்கை நான் But ஏற்படுத்துவேன். I will set my covenant with you. இதோ நீ உனக்கு ஒரு பேழையை உண்டாக்குவாயா, Build thee an ark. அதை கொப்பேர் மரத்தினால் உண்டாக்குவாயா, Make it of gopher wood. அதற்கு உள்ளும் புறமும் கீழ் பூசுவாயா, Pitch it within and அதன் without. நீளம் இப்படியாக இருக்க And வேண்டும், its length is அதன் this. அகலம் இப்படியாக இருக்க Breadth வேண்டும். is this. இன்னின விதத்தில் அது செய்யப்பட வேண்டும் என்று தெளிவாக கர்த்தர் சொன்னார். Very clearly about the pattern of the ark. ஆண்டவர் இப்படி சொன்னது மாத்திரமல்ல, Not only that, the Lord said this. இதோ நீயும் உன்னோடு கூட உன்னுடைய குமாரரும் உன்னுடைய மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் இந்த பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். And thou shalt come into the ark, thou and thy sons and thy wife and the sons' wives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நோவா கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Noah was a man who walked with God. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான் என்று A எழுதப்பட்டிருக்கிறது. man upright and just in his time. ஆனால் மனைவி பிள்ளைகளை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லப்படுகிறது But nothing said about his wife and children. ஆனா நமக்கு தெரியுது நோவாவுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருந்தார். But we know that they obeyed the words of Noah. நோவா செய்த அந்த வேலை, அந்த பேழை கட்டுகிற விஷயத்துல அவங்களும் நோவோடு கூட சேர்ந்து நின்றார்கள். In the work of building the ark, they cooperated with Noah. தன்னுடைய குடும்பத்தார் தன்னோடு கூட சேர்ந்து நிற்காவிட்டால் அவனுக்கு இந்த பெரிய பேழை உண்டு பண்ணி இருக்க முடியாது. Had his family not stood with him, he could not have built the ark. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's இதோ holy name. நோவாவை நீதிமானாகிய உத்தமனாகிய கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்ற நோவாவை கர்த்தர் கருத்துள்ள அவனை குறித்து கருத்துரு கொண்டவர். The Lord who cared for Noah, who found grace in his sight, அவனை குறித்து அவனுடைய குடும்பத்தை குறித்தும் கருத்துள்ளவராக இருந்தார். was more concerned about him and his family ஆகையால் too. தான் அந்த பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த லிஸ்ட்ல அவனுடைய மனைவி That சேர்க்கப்படுகிறார். is why his wife was protected. அதில் அவனுடைய 3 குமாரருடைய பெயர்களும் All the சேர்க்கப்படுகிறது. 3 sons were protected. அவர்கள் விவாகம் பண்ணி இருந்த 3 மருமக்களுடைய பெயர்களும் And சேர்க்கப்படுகிறது. their daughter-in-laws also were protected. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's name. பாருங்க, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவன் மாத்திரமல்ல, அதோடு கூட நம்முடைய குடும்பத்தையும் விசாரிக்கிறவர். Not just that God cares for us alone, but also our family too. உதாரணமா லோத் எடுத்துக்கொள்ளுங்க. Consider Lot. ஆண்டவர் லோத்து ஆண்டவருடைய பார்வையில் நீதிமானாக இருந்தார். Lot was a just man in God's ஆண்டவருடைய sight. மனைவி 2 மகள்கள் இப்படிப்பட்டவர்கள் வேதம் சொல்லுகிறது. His wives and children were like this, says the word of God. லோத்து மாத்திரம்தான் அந்த சோதோம் நிலவரத்து நிமித்தம் தன்னுடைய வீட்டில் இருக்க முடியாதபடி அவன் அந்த சோதோமின் வாசல்ல இருதயத்தில் வேதனையோடு கூட உட்கார்ந்து கொண்டிருந்தான். Only Lot with the pain in his heart because of the wickedness sat at the tent door. அவனுடைய மனைவி 2 மகள்களும் அங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க. His wives and children were right at அவனுடைய home. வசனம் அவர்களை மோசமானவர்கள் என்று சொல்லுகிறது. The word of God doesn't say they were worse. அவர் லோத்தோடு கூட சேர்ந்து அவர்களும் கூட கர்த்தருக்குள் ஓரளவுக்கு காணப்பட்டிருக்கலாம். They were only to an extent in the Lord. ஏன் ஓரளவுக்கு என்று நான் சொல்கிறேன் Why என்றால், only to an extent? இதோ திரும்பி பார்க்க கூட என்று சொன்ன வார்த்தை லோத்தின் மனைவி மீறினாள். And Lot's wife transgressed the word, do not look behind. அவனுடைய 2 மகள்களும் அதுபோல காணப்பட்டார். Both his daughters were like that. ஆகினால் கர்த்தர் லோத்தை தப்புவிக்க நினைத்தவர். Therefore God who wanted to escape Lot, அந்த லோத்தின் நிமித்தம், because of Lot, லோத்தை விசாரித்தவர், he who cared for Lot, லோத்தின் நிமித்தம் அவனுடைய முழு குடும்பத்தையும், for his sake the whole family. மாத்திரமல்ல அவனுக்கு உண்டானவர்கள் யாராவது அந்த பட்டணத்தில் இருந்தால் அவர்களும் கூட லோத்து தன்னோடு கூட சேர்த்து தப்பித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். Not only him, but all whom Lot had in that city could save their life. வாசிங்க 12-13 வாசிங்க 19ஆம் அதிகாரம் ஆதியாகமம். Genesis 19:12 and 13. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல்
கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's name. பாருங்கள், லோத்துக்குரியவர்கள் யாரா இருந்தாலும் சரி, Anyone who belonged to Lot, அவனுடைய மனைவி 2 மகள்கள் மாத்திரம் அல்ல, not only his wife and 2 அவனுடைய daughters, ஃப்ரெண்ட்ஸ் ஆக இருந்தாலும் though சரி, his friends it அவன் be, நேசிக்கிற வேற யார் இருந்தாலும் சரி, or any dear ones of us, எல்லாரையும் லோத்து நிமித்தம் கர்த்தர் அவர்கள் கூட தப்புவிக்கப்படும்படியாக கருத்துள்ளவராக இருக்கிறார். for the sake of Lot, God wanted them also to escape. கர்த்தர் நம்மை குறித்து விசாரிக்கிறது மாத்திரமல்ல, Not only that the Lord cares for us, நம் நிமித்தம் நம்முடைய முழு குடும்பத்தையும் குறித்து விசாரிக்கிறவராக இருக்கிறார். He cares for the whole family for our sake. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. வேதத்துல நான் சுனேமியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். In the word of God we read about 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2 Kings chapter 4. சுனேம் என்கிற அந்த ஊர்ல அந்த ஸ்திரீ வாசமாக இருந்தாள். And this lady dwelt in the city of அவள் Shunem. விவாகம் பண்ணி இருந்தாள். She was married. அவளுடைய புருஷன் நல்ல ஒரு மனுஷனாக இருந்தார். His husband a good man, ஆனால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. but she was childless. ஆனா நல்ல தேவபக்தி உள்ள ஸ்திரியாக அவள் இருந்தாள். But this woman was a good godly எலிசா woman. தீர்க்கதரிசி அந்த பக்கம் வரும்போதெல்லாம் அந்த வீட்டுல தங்கி அவன் போஜனம் பண்ணுவான். When Elisha the prophet came by that way, he would stay there in ஒரு her நாள் house. சுனேமியாள் தன்னுடைய புருஷனை பார்த்து இப்படியாக சொன்னாள், One day the Shunammite said to her இதோ husband, எப்பொழுது நம்மிடத்தில் வந்து போகிற அந்த தேவனுடைய மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். this man who passeth by our house continually is a holy man. ஆகையால் நாம் ஒரு காரியம் செய்யலாமா, Therefore shall we do one thing? நம்ம மேலே ஒரு அறையை நம்ம அவருக்கு கட்டி வைக்கலாம். Shall we build a chamber அதுல above அவர் us, படுத்து இளைப்பாற ஒரு கட்டில ஒன்ன போடலாம். and also a cot that he may rest, மற்றபடி ஒரு மேஜை நாற்காலி அங்க and வைக்கலாம். a table and a chair there, மாத்திரமல்ல வெளிச்சத்துக்கு ஒரு விளக்கை நம்ம அங்க and a வச்சிடலாம். lamp for a light, அப்படி வரும்போது அந்த அறையில அவர் படுத்து இளைப்பாரி கொண்டு போகலாம். that when he comes he can rest and go. அவருடைய புருஷன் அதுக்கு சந்தோஷத்தோடு சம்மதிக்கிறான். Her husband permitted this. அதனால எலிசா அந்த ஊரு பக்கமா போகும்போது வந்து இந்த வீட்டுல அந்த மேலறையில இளைப்பாறுதலோடு தங்கி இருந்து விட்டு போவார். All the time Elisha passed by that way, he used to stay, rest in that upper chamber. அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரன் கேயாசியை பார்த்து கேட்டார், Then Elisha the prophet looking at Gehazi asked, இதோ இந்த சுனேமியால் என்னை எவ்வளவு அன்போடு கரிசனையோடு கூட என்னை உபசரிக்கிறாள். how much with hospitality this Shunammite inquires, எனக்கென்று ஒரு அறையும் கட்டி இவ்வளவு வசதி செய்து கொடுத்திருக்கிறாள். and she has made such a great comfort for me in the அவளுக்கென்று chamber. நான் செய்ய வேண்டியது ஏதாவது உண்டா Is there anything that I have to do for என்று her? அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியக்காரனத்துல விசாரிக்கிறார். The prophet sent word with that minister அவளுக்காக Gehazi. வேண்டி நான் ஏதாவது ராஜாவிட்டையாவது அல்லாட்ட சேனாதிபதியிட்டையாவது ஏதாவது நான் சொல்ல வேண்டி இருக்கா, ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டி இருக்கா? Is there anything that I have to do for her or recommend her for the king? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கேயாசி சுனேமியாள்ட்ட காரியத்தை சொன்னபோது, Gehazi, when he pointed out இல்ல her எனக்கு fault, ஒரு கஷ்டம் ஒரு காரியம், நாங்க எல்லாம் நல்லா சுகமாய் இருக்கிறோம் என்று சொன்னாள். then she said, I am living a comfortable living. ஆனால் அவருடைய அன்பு அந்த கரிசனை இதெல்லாம் பார்த்தபோது எலிசாவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து விசாரிக்கிறார். But Elisha continually inquired because he had to do something for her. அப்பொழுது அந்த வேலைக்காரன் சொல்றான், Then the அவளுக்கு servant said, குழந்தை இல்ல, she is childless, அவருடைய புருஷனும் ரொம்ப வயது சென்றவனாகி விட்டான். and her husband is old. ஆகையால் இனிமே குழந்தை பெறலாங்கிற நம்பிக்கையே இல்ல No more hope for a child. என்று இந்த ஒரு காரியம் அவருடைய இருதயத்தில் ஒரு துக்கம் இருக்கிறத கேயாசி எலிசா தீர்க்கதரிசி சொன்னார். Gehazi sent word to Elisha that she had this grief. இதோ அந்த தேவனுடைய மனுஷன் சுனேமியாளை கூப்பிடுகிறார். That man of God called Shunammite. உன்னுடைய காரியத்தை குறித்து கேள்விப்பட்டேன். I heard about உனக்கு it. எல்லாம் இருக்கு, You have everything. எல்லாவற்றிலும் நீ சுகமா இருக்கிறன்னு சொன்னது உண்மைதான். It is true, you have a comfortable ஆனா living, உனக்கு குழந்தை இல்ல. but you have no child. உன்னுடைய புருஷன் மிக வயது சென்றவனாக Your இருக்கிறான். husband is old. ஆனா நான் உனக்கு சொல்லுகிறேன், But I tell you, அடுத்த உற்பவ கால திட்டத்திலே about this season, உனக்கு ஒரு மகன் உண்டாயிரும். thou shalt embrace a son. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதேபோல சுனேமியாள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். As it is, Shunammite begat a son. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy ஆனா name. இத அந்த தீர்க்கதரிசி அவளிடத்துல பேசின போது, But when the prophet spoke to her about ஐயோ this, அடியாளிடத்தில் நீ அபத்தமாக ஒன்று சொல்ல வேண்டாம் என்று சொன்னாள். she said, do not say anything that is wrong என்னுடைய to her, புருஷன் மிக வயசானவன், because my husband is old. எனக்கு குழந்தை வேணுங்க வாஞ்ச மனதில் இருக்கு, உண்மைதான். I had a desire for a child, that's true. ஆனா எல்லாம் காலம் கடந்து போயிருச்சு. But time is past. அதனால அபத்தமாக எதுவும் நீங்க சொல்லாதீங்க. Do not lie unto thy handmaid. இல்ல, No. நான் உற்பகால திட்டத்திலே வரும்போது உனக்கு ஒரு குமாரனை நீ அணைத்துக் கொண்டிருப்பாய். According to the time of life, thou shalt embrace a son. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதேபோல சுனேமியாள்
ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததை குறித்து நான் வேதத்துல வாசிக்கிறேன். We read as such, the Shunammite begat a son. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2 Kings 4:17. 17. அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப அவளுடைய வீட்டுல வந்து தங்கின போது எலிசா தீர்க்கதரிசி அந்த தேவனுடைய மனுஷன் தேவனுக்கு எப்படி ஒரு விசாரிக்கிற அந்த சுபாவம் உண்டோ அதே தெய்வீக சுபாவம் இவரிடத்திலும் காணப்பட்டு இவரும் சுனமையால விசாரிச்சு கடைசியாக அவளுடைய ஆசீர்வாதத்தின்படி அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். Elisha, who dwelt in the house of the Shunammite, had the same nature or the caring nature of God and begat and cared for the Shunammite, and she begat. அந்த பிள்ளை வளர்ந்து வருகிறான். The son grew up. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்பொழுது அவன் தன்னுடைய தகப்பன் வயல் அறுவடை செய்து நேரத்தில் தகப்பனோடு கூட போய் அங்க இருக்கிறான். He went with his father to the field. திடீரென்று எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்றான். Suddenly he says, I have a headache. உடனே தகப்பன் ஒரு வேலைக்காரனிடத்துல தன் மகனை தாயிடத்துல அனுப்பி வைக்கிறான். The husband sent his son with a servant to the mother. அவன் தன்னுடைய தாயின் மடியில் இருந்த போதே அப்படியே படிப்படியாக அந்த வியாதிப்பட்டு அவன் மரித்து போய்விட்டான். And when the child was in the lap of the mother, he died. சுனேமியாளுக்கு என்ன செய்யறன்னு தெரியல. Shunammite did not know what to do. அவள் அந்த மகன் எடுத்து அந்த தீர்க்கதரிசிக்காக தான் வைத்திருந்த அந்த அறையில இருந்து அந்த கட்டில்ல அவனை படுக்க வைக்கிறான். She made her son to lie down on that cot which was made for Elisha. அந்த வீட்டின் கதவை அந்த அறையின் கதவை பூட்டி எடுத்துக்கொண்டு அவள் தன்னுடைய புருஷனுக்கு இப்படியாக சொல்லி அனுப்புகிறாள். She closed the door and sent word to the husband. நான் உடனே அந்த தேவனுடைய மனுஷனை பார்க்க போகணும். I am going to see the man of God. எனக்கு ஒரு கழுதை அதை ஓட்டி கொண்டு போக முடிய ஒரு வேலைக்காரனை உடனே எனக்கு அனுப்பி வையும். Send me a servant to saddle the ass. அவளுடைய புருஷன் கூட அதே போல செய்தான். Her husband did that. உடனே நேர கர்மேல் பர்வதத்துக்கு அந்த கழுதையின் மேல் அவள் புறப்பட்டு போகிறாள். Soon upon the ass she rode to Mount Carmel. அவள் தூரத்துல வந்து கொண்டிருக்கும் போதே எலிசா தீர்க்கதரிசி அதை கண்டார். Right when she was afar, Elisha saw her. உடனே அவர் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, And he looking at the servant said, இதோ வந்து கொண்டிருக்கிற சுனேமியாளுக்கு நீ எதிர்கொண்டு நீ ஓடி போய் Yonder is that Shunammite, and run அவளை now. பார்த்து நீ விசாரிக்க வேண்டும். And you have to care for her. என்ன விசாரிக்கணும்? How should you inquire? 3 காரியங்களை அவளிடத்துல விசாரி. Ask 3 things. ஒன்று, நீ சுகமாய் இருக்கிறாயா? Is it well with thee? இரண்டாவது, உன்னுடைய புருஷன் சுகமாய் இருக்கிறானா? Is it well with thy husband? மூன்றாவது, அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா? 3. Is it well with the என்று child? ஓடி போய் இந்த 3 காரியத்தை போய் விசாரி என்று சொல்லி அனுப்பி And வைக்கிறார். he sent him saying, Go and inquire these 3. வாசிங்க 4ஆம் அதிகாரம் 4:26. 25 26 வாசி. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனால் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். பாருங்க, அந்த விசாரிக்கிற சுபாவத்தை பாருங்க, தெய்வீக சுபாவம் அது. Look at the divine அவர் caring உங்களை tendency. விசாரிக்கிறவன் ஆனபடியினால் உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் அவர் பேர்ல வச்சிருங்க. Casting all your care upon him, for he careth for you. அந்த தேவனுடைய மனுஷர்களுக்குள்ள அதே விசாரிக்கிற அந்த சுபாவம் இருக்கிறத பாருங்க. The people of God, the man of God has the same nature. தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்குள்ள அந்த விசாரிக்கிற சுபாவம் இருக்கா? You children of God, do you care for others? நீங்க உங்களுடைய புருஷனை விசாரிக்கிறீங்களா? Do you care for your husband? நீங்க உங்களுடைய மனைவியை விசாரிக்கிறீங்களா? Care for your wife? நீங்க உங்களுடைய பிள்ளைகளை Care விசாரிக்கிறீங்களா? for your children? நீங்கள் பெற்றோரை விசாரிக்கிறீங்களா? Care for your parents? அந்த விசாரிக்கிறங்கிற ஒரு தெய்வீக டிவைன் கேரக்டர் அது. It's a divine nature, a caring அதனால அந்த tendency. தேவனுடைய மனுஷனை வீட்டுல தன்னை உபசரித்த அவளை விசாரித்து அவளுடைய இல்லாமை அறிந்து அந்த வயதான புருஷன் அவங்களை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு பிள்ளையும் ஒரு மகனும் பிறந்தான். This divine man of God took care, and with concern he inquired and gave her a son. இப்பொழுது மகன் இறந்து போய்விட்டான். Now the son is dead. இதோ சுனேமியாள் அவனை தேடி வருகிறாள். The Shunammite came in search of the man தன்னிடத்தில் of God. வரும் மட்டும் அவன் காத்திருக்கல. He did not wait until she came பாருங்க, to அந்த him. விசாரிக்கிற அந்த சுபாவத்தை The பாருங்க. caring nature, look at தன்னுடைய it. வேலைக்காரனை சொல்லுகிறான், நீ ஓடு, எதிர்த்து வந்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு ஓடி போய் அவரிடத்துல விசாரி.
He said to his servant, run and inquire for her. நீ சுகமாய் இருக்கிறாயா? Is it ஒன்று. well with you? ரெண்டு, உன்னுடைய புருஷன் சுகமாய் இருக்கிறானா? Is ரெண்டு. it well with your husband? Two. மூன்றாவது, உன்னுடைய மகன் சுகமா இருக்கிறான். Three. Is it well with the child? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கேயாசி அதே போல அந்த மூன்று காரியங்களை கேட்கிறான். Gehazi asked these three questions. எல்லாம் சுகந்தான்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த தேவனுடைய மனுஷனுடைய பாதத்தை சுனேமியால் கட்டி பிடித்துக் கொண்டு அழுகிறதை நாம் காண்கிறோம். Then she said, it is well, and she came to his feet and cried. அதை உடனே அவளை பிரித்து எடுக்கும்படியாய் கேயாசி வந்தபோது உடனே திகழ்ச்சி இல்ல, அவளை விட்டுரு, அவள் மிகுந்த துக்கத்தில் இருக்கா. Gehazi said, thrust her away, but she said, leave him கர்த்தர் அதை alone. எனக்கு மறைத்தார். The Lord had hid it from me. அவள் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறாள். She is in a great vexation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பாருங்க, பிற்பாடு அவர் கேயாசியை முதல்ல அனுப்புறார், பிற்பாடு எலிசாவும் போறார், அந்த பிள்ளை உயிரோடு கூட எழும்புகிறார். First he sent Gehazi, then he himself went, and the child rose alive. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy கர்த்தர் name. உங்களை விசாரிக்கிற தேவன். God is a God who cares for you. முதலாவது உங்களுடைய ஆத்துமாவை விசாரிக்கிறவர். First of all, cares for your soul. இரண்டாவது உன்னை And விசாரிக்கிறவர். two, cares for you. மூன்றாவது உன்னை மாத்திரம் உன்னுடைய முழு குடும்பத்தை விசாரிக்கிறவர். And three, cares for your whole family. பாருங்க, நமக்கு எவ்வளவு தைரியமும் சந்தோஷமா இருக்கு. How bold and joyful we can be. ஆண்டவர் நீதிமானாகிய நோவாவை மாத்திரம் ஆண்டவர் தப்புவிக்கிறது இல்ல. Not just the Lord spared Noah who is just. அவனுடைய மனைவி, அவனுடைய 3 குமாரர், அவர்கள் வாங்கம் பண்ணி இருக்கிற 3 அவளுடைய மனைவிமார்கள், His wife, his 3 sons and their daughter-in-laws. ஆண்டவர் லோத்தை மாத்திரம் தப்புவிக்கிறது இல்ல. Not just that he saved Lot. லோத்தோடு கூட அவனுக்கு உண்டானவர்கள் யார் இருந்தாலும் சரி அந்த சோதோமை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போகும்படியா சொல்லுகிறார். And even all those who belonged to Lot in that city, they always saved alive. கர்த்தர் உன்னை விசாரிக்கிறது மாத்திரமல்ல. Not just that the Lord cares நீ for you. அவருடைய மகனாக இருக்கிறாய். You are his son. நீ அவருடைய மகளாக இருக்கிறாய். You are his daughter. நீ ஒரு நீதிமானாக இருக்கிறாய். You are just. உன்னுடைய ஆத்துமா பாவங்களை கழுவி நீ ஒரு நீதிமானாக இருக்கிறாய். Your soul washed from sins, you are righteous. அவருடைய மகனாகிய மகளாகிய உன்னை கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் விசாரிக்கிறார். Individually, personally, the Lord inquires and cares for you. குடும்பத்தையும் விசாரிக்கிறார். And cares for your whole தேவைகளை அவர் தருகிறார். He grants you. அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடுமோ? What he thinks to do, can it be நாம் நம்முடைய hindered? கண்களை மூடுவோம். Shall we close our இதோ eyes? கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் நமக்கும்பாக கடந்து வந்தார். Behold, our God is before us, caring for us. சகோதரனே சகோதரி, Brother, இந்த sister, காலை வேளை உன்னை விசாரிக்கிறவராய் கடந்து வந்தார். this morning caring for you has come. உன்னுடைய கவலை என்ன? What is your உன்னுடைய worry? பாரம் என்ன? What is your உன்னுடைய burden? துக்கம் என்ன? What is your grief? எல்லாவற்றையும் இந்த வேளையில் எடுத்து அவரிடத்தில் வைப்பாயா? Take everything, cast upon ஆனால் him. ஒன்று மாத்திரம் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். But remember one thing. அவர் முதலாவது உன்னுடைய ஆத்துமாவை He விசாரிக்கிறார். first cares for your soul. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? Oh Adam, where art thou? ஆண்டவர் உன்னுடைய ஆத்துமாவை The விசாரிக்கிறார். Lord cares for your soul. உன்னுடைய ஆத்துமா எந்த நிலவரத்தில் இருக்கிறது? What is the state of your soul? நீ அவர் மேல் உள்ள அந்த அன்பிலிருந்து நீ விழுந்து போயிருக்கிறாய். Have you fallen from your love upon எபேசு him? சபையாரை போல ஆதி அன்பை இழந்த நிலவரத்திலே காணப்பட்டு Have கொண்டிருக்கிறார். you lost the first love like ஆதி Ephesus? விசுவாசத்தை நஷ்டப்படுத்தி Or போட்டிருக்கிறார். lost your first ஆதி faith? ஜெப ஜீவியத்தை இழந்து Or போயிருக்கிறார். lost your first prayer life? இதோ கர்த்தர் உன்னுடைய ஆத்துமாவை The விசாரிக்கிறார். Lord cares for your soul. சர்தை சபையை போல உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்து செத்தவனாக இருக்கிறாய். Are you dead though you have the name alive like கர்த்தரை Sardis? விசாரிக்கிற நோக்கம் என்ன? But what is the intention உன்னை of ஒன்று கூட God? உயிர்ப்பிக்கும்படியா, In order to revive you ஒன்று once கூட again, உன்னை பலப்படுத்தும்படியா, to strengthen you once ஒன்று again, கூட பாவங்களை உன்னை கழுவி சுத்திகரிக்கும்படியா, to wash you from your sins once again, உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட நீ வீற்றிருக்கும்படியா, உன்னை அபிஷேகம் பண்ணும்படியா to anointed you to be seated in கர்த்தர் heavenly உன்னை places. விசாரிக்கிறார். The Lord cares for you. முதலாவது ஆண்டவருடைய பாரம் உன்னுடைய ஆத்துமாவை குறித்ததாக Burden இருக்கிறது. of your God is about your soul. மன்னிக்கப்படாத பாவங்கள் உன்னுடைய ஜீவிதத்தில் இருக்குமே If there are unforgiven sins, ஓ தேவனுடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டதாக face மாறிவிடும். of God will be hid from you. தேவனுக்கு உனக்கு மத்தியிலே ஒரு தடைச்சுவர் உண்டாகிவிடும். There will be a wall of partition between you and God. ஜனங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டதாகவே His இருக்கும். face will be hid that he cannot hear ஆகையால் your தான் அந்த prayer. பரம தகப்பன் Our heavenly Father முதலாவது உன்னுடைய ஆத்துமாவை விசாரிக்கிறார். first cares for your இந்த soul. காலவேளை ஒன்று கூட நான் நம்மை தாழ்த்துவோம். Once again humble this நம்முடைய morning. குறை குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் Whatever be our அதை faults, ஒத்துக்கொள்வோமாக. accept it. ஆண்டவரே என்ன மன்னியும் என்று அவருடைய பாதங்களை பற்றி பிடிப்போமாக. And tell Lord, forgive me and hold his அவருடைய feet. இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. His mercy is endless. நீ ஏனெனும் உன்னுடைய
பின்மாற்றத்தில் நிலைத்தவளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய்? Why should you continue in your ஏன் backsliding? இன்னும் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் Why கொண்டிருக்கிறாய்? do you still harden எனக்குரிய your அந்த heart? கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக Before the door of grace can be நீ closed, மனம் திரும்பு. repent. கர்த்தர் உன்னை விசாரிக்கிற, உன்னுடைய ஆத்மாவை விசாரிக்கிற அந்த நாளில் நீ மனம் திரும்பு. This day the Lord cares for your soul, repent. பிற்பாடு நீ எவ்வளவு கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும், How much ever you shed tears, ஏசாவை போல என்னை ஆசீர்வதியும் என்று எவ்வளவு கதறி அழுதாலும் சரி, how much ever you cry like Esau to bless you, இனி நீ பெற்றுக்கொள்ள போகிறது you will not receive it. காயினை போல நிலையற்று அலைகிறவளாக நீ மாறிவிடுவாய். You will be a vagabond like Caleb. கர்த்தர் கிருபையும் தயவுள்ளவராய் உன்னுடைய ஆத்மாவை விசாரிக்கிற அந்த நேரத்தில் With mercy and grace, when the Lord cares for your soul, கர்த்தருடைய சமுத்திரமை தாழ்த்துவோம். humble yourself in the presence உன்னுடைய of God. ஆத்மாவை விசாரித்த பிற்பாடு After inquiring about your சரீர soul, பிரகாரம் உன்னுடைய தேவைகளுக்காக உன்னை the விசாரிக்கிறார். Lord concerned about your physical ஆபிரகாமை needs. போல உன்னுடைய சரீர தேவைகள், உன்னுடைய தேவைகள் தனிப்பட்ட விதத்தில் எதுவாய் இருந்தால் அவரிடத்தில் சொல்லு. Whatever be your personal need, tell it to the Lord. ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமாக Lord, இருக்கிறீர், thou art my shield. எனக்கு பெரிய பலனாக Thou இருக்கிறீர். art my exceeding great ஆனால் எனக்கு reward. பிள்ளை இல்லையே But I ஆண்டவரே. go childless. ஆண்டவரே, சொத்து சுதந்திரங்களுக்கெல்லாம் சுதந்திரவாளி எனக்கு உதவிக்காரனாக இருக்கிற அந்த எலியேசர் தானே ஆண்டவரே. And my steward is going to become the heir of all எனக்கு things. பிறந்த பிள்ளைதான் ஆண்டவரே, எனக்கு சுதந்திரவாளியா இருக்க But முடியும். only the one born to me can be my நான் பிள்ளை heir. இல்லாமல் இருக்கிறேனே. I am childless. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தர் அவனை விசாரித்தது மாத்திரமல்ல, Not only the Lord கர்த்தர் inquired, அவனை பார்த்து சொன்னார், the Lord told him, வானத்து நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன, if you can count the stars of the heaven, உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். and your seed will be like that. அதே போல நாம் இன்றைக்கு காண்கிறோமே, And that's what we see today. இது ஆபிரகாமின் சந்ததி அல்லவா இன்றைக்கு உலகையே அசைத்துக் கொண்டிருக்கிறது. Abraham's seed is shaking the world today. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். The Lord blessed Abraham. ஆபிரகாமுடைய சந்ததியும் கர்த்தர் The ஆசீர்வதித்து Lord வைத்திருக்கிறார். blessed Abraham's seed too. அதே போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற The மாத்திரமல்ல, Lord not only blesses, சகோதரனே சகோதரி, உன்னுடைய தனிப்பட்ட தேவைகளை தந்து ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் brother, sister, the Lord not only grants you personal needs. பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையிலவராக The Lord இருக்கிறார். is faithful to bless your children and children's எப்படி children. நோவாய் அவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், As the Lord blessed Noah and his family. எப்படி கர்த்தர் லோத்தையும் அவனுக்குரியவர்கள் எல்லாவற்றையும் குறித்து கருத்துள்ளவராக As இருந்தார், the Lord was concerned about Lot and அதே his போல house. கர்த்தர் அந்த தயவுள்ளவராய் விசாரிக்கிறவராய் உனக்கும்பாக நிற்கிறார். As a caring God, he stands before you. கர்த்தருடைய ஆத்மாவை விசாரித்தவர் மாத்திரமல்ல, He not only cares for your உனக்கு soul, உண்டான உன்னுடைய குடும்பத்தில் உண்டான எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாய் உன்னை விசாரிக்கிறார். he cares that he might grant all your நீ needs. விசுவாசத்தோடு அவரிடத்தில் உன்னுடைய காரியங்களை நீ சொல்லுவாயா. Believe and tell your needs நீ to God. வெட்கப்படாதே, பயப்படாதே. Don't be confounded, don't அவரால் be செய்ய afraid. முடியாத காரியம் ஒன்று உண்டோ? Is there anything too hard அவர் for the செய்ய Lord? நினைக்கிற ஒரு காரியம் தடைபடுமோ? What he thinks to do, can it be hindered? அழாதே என்று சொன்னவர், He who said, weep நாயின ஒரு not, விதவையை பார்த்து அழாதே என்று சொன்னவர், weep not to the woman of அவருடைய Nain. அழுகைக்கு காரணமான அவருடைய வாலிப மகனை உயிரோடு எழுப்பி தந்தவர், He who raised up the young son for இதோ him இந்த வேளையில் உனக்கும்பாக நின்று is கொண்டிருக்கிறார். alive and standing before you. இதோ கர்த்தர் உன்னை நோக்கி பார்த்து விசாரிக்கிறார். Looking at you, the Lord உன்னுடைய inquires. ஆத்துமாவை அவர் விசாரித்து He விட்டார். inquires about your அவருடைய soul. ரத்தத்தால் உன்னை கழுவி He has இருக்கிறார். washed you by his தன்னுடைய blood. அபிஷேகத்தால் உன்னை நிரப்பி He has filled இருக்கிறார். you with the anointing. இதோ உன்னுடைய சரீர பிரகாரமாக உன்னை Now விசாரிக்கிறார். the Lord is caring for your உன்னுடைய physical குடும்பத்தை needs. விசாரிக்கிறார். The Lord cares for your உன்னுடைய family. தேவை என்ன? What is உன்னுடைய your வாயை நீ திறப்பாயா? Open your mouth. கர்த்தருடைய காரியத்தை நீ சொல்லுவாயா? Tell your needs to the Lord. அன்றைக்கு சுனமியால் வந்து அந்த எலிசாவுடைய பாதத்தை பற்றி பிடித்தது போல As the Shunammite held on to Elijah's நாமும் feet, நம்முடைய ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடிப்போமா? let us hold on to God's feet. அன்றைக்கு மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தது போல, As Mary sat at the feet of தன்னுடைய Jesus, சகோதரனுக்காக அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதது போல, as she fell for her brother, இதோ நாமும் நம்முடைய ஆண்டவருடைய பாதத்தை பற்றி let பிடிப்போமா? us hold on to the feet of God. கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There's nothing impossible with இதோ God. அதிசயங்களை நடப்பிக்கிறவர் He will do என்னை wonders. பார்த்து சொல்லுகிறார், நான் அதிசயங்களை உன்னை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். He says, I will show you wonders. ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரம் Spiritually and உன்னுடைய physically. தொழிலை ஆசீர்வதிப்பார். Blesses your உன்னுடைய business. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். Blesses the labor of your உன்னுடைய hands. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். Blesses your children. அவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார். Blessing their future. அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு போதும் தடைப்படாது. What he thinks to do can never be உன்னை hindered. விசாரிக்கிற அவரை பற்றி பிடிப்பாயாக. Hold on to him who cares for you. மனுஷனுடைய விசாரிப்பில் யாதொரு
பிரயோஜனம் இல்ல. No use of man caring for அவர்கள் you. விசாரிக்கலாம், ஆனால் அதன்படி செய்ய அவர்களாலே முடியாது. They may care, but they cannot do. சர்வவல்லமுள்ள தேவன், But Almighty God, ஒன்றுமில்லாமல் இந்த சகலத்தையும் உருவாக்குகிற He தேவன், creates everything out of nothing. இதை உனக்கும்பாக விசாரிக்கிறவராக இருக்கும்போது When He cares for you, எழும்பு அவருடைய பாதங்களை பற்றி பிடி. arise, hold on to His feet. கர்த்தரிடத்தில் அதிசயங்களை பெற்றுக்கொள்வாயா. Receive wonders from the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May the Lord bless us all.